வணக்கம். இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் கீரையில் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை வந்து நம்ம வாரம் 2 முறை எடுத்துக்கலாம். இப்போ நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம கீரை இதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்க இலைகளை நம்ம பறிச்சிக்கலாம். இதோடைய விதைகள் வந்து மண்ணில் எப்போவுமே இருக்கிறதுனால மழை காலங்களுக்கு அப்புறமா விதைகள் வந்து முளைச்சி வரும். உங்களுக்கு தேவையான இலை அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். இந்த காய்கள் பார்த்திங்கன்னா இது வந்து காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி விதைகள் இருக்கும். இதை நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியில் தக்காளி வந்து ஒரு பழம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதோடு நம்ம புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ற அளவு நம்ம போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இந்த முடக்கத்தான் கீரையை நல்லா வாஷ் பண்ணி நம்ம சுத்தமாக எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கலாம். இதோட கொத்தமல்லி இலைகள் வந்து கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். கூடவே ஒரு 3 பீஸ் அளவு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். சீரகம், அப்புறமா மிளகு, பூண்டு ஒரு 4லேருந்து 5 பல் இதெல்லாம் போட்டு நம்ம இதை வந்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் வளவலன்னு இருக்கும் இந்த கீரை போட்டதுனால. இது நம்ம வச்சு ரசம் இப்போ செய்யலாம். இப்போ நம்ம பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் ஆயில் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு கடுகு, அதுக்கப்புறமா வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டதுக்கப்புறமா பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் அதை போட்டுட்டு நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட் அதையுமே நம்ம போட்டு எண்ணெயில் லைட்டாக ஒரு 2 வதக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒரு வேளை திக்காக இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம லைட்டாக கொதிக்க வச்சிடலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது. இந்த நிலைமையில் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். வேணும்னா காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கொதி வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது, ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது. வாரம் 2 முறை நம்ம இதை எடுத்துக்கலாம். மூட்டு வலிக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ. பாய்.